வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி ஆனியன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ஆனியன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இது போல் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும், நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். ரொம்ப அதிகமாகவும் வதக்கிடக்கூடாது, இந்த பக்குவத்துக்கு வதக்கினாலே போதும். இப்போ எல்லா வெங்காயமும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கடாயில் திரும்பவும் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்து செய்யலாம். அது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்து செய்ய போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்குவோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து தாளிப்பு கொடுக்கலாம். இதில் வந்து மற்றபடி வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். ஜீரகம் மட்டும் சேர்த்து தாளிப்பு கொடுத்தோம்னா போதும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தான் செய்யணும் நம்ம. அதனால் தக்காளி பழத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஒரு 2 செகண்டுக்கு அடுப்பை வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க ஒரு 2 செகண்டுக்கு. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் போதுமான்னு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவைன்னா. நல்லா இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அந்த வெங்காயம் இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து கொதித்து வரும். இந்த மசாலா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் திக்காகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி கூட, பூரி, இட்லி, இடியாப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ கடைசியாக இறக்க போகிறப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன், அதாவது வெந்தயக்கீரை பவுட்ரு. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளோட வெங்காய மசாலா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்னது போல் இந்த வெங்காய மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.